தன் மகன் மீது அன்பு காட்டுகிறவர்கள் யார் என்று கண்டறிந்து அவர்களுக்கு தன்னுடைய அந்த வல்லமையை சொத்தாக கொடுக்கிறார். தேர்ந்தெடுத்து சொத்து கொடுப்பது போல் அது ஒரு நீதி. இவங்க வேறு நீதியை நம்மள்கிட்ட வந்து திணிக்க பார்க்கிறார்கள். அப்போ இவர் சொல்கிறார், செல்வந்தார் அவங்க பார்த்து போகிறார் இல்லையா, தோட்டத்துக்கு ஆள் கூப்பிட்றது போல் திராட்சை தோட்ட உரிமையாளராக போகிறார் இல்லையா. அப்போ பேசுகிறார், அவர் ஒருத்தரை பார்த்து, வேலைக்கு வா, மகாத்மா மார்ட்டின் வேலை செய்பவர்களுக்காக ஒரு பெரும் திட்டம் ஏற்பாடு செய்துள்ளேன். அதாவது உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து உங்களை மீட்கும் விதத்தில் நான் ஒரு திட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறேன். இதான் நம்ம உலகத்தில் சொல்கிறோம். மகாத்மா காந்திகிட்ட சொன்னோம், மார்ட்டின் லூத்தர்ட்டையும் அதான் சொன்னோம். என்ன சொன்னது? திருச்சபை சொன்னோம்னா திருச்சபை மூலமாக கடவுள் அழைக்கிறார், வா வேலைக்கு வா அப்படின்னா என்ன? திருச்சபைக்கு வா. அந்த இதில் பார்த்தோமல்வா, சிசிசி 1ல் நாம் பார்த்தோம், அந்த அழைக்கிறார் திருச்சபைக்குள், அந்த திருச்சபை என்ற தன் குடும்பத்திற்குள் அழைக்கிறார் என்று பார்த்தோமல்லவா. இந்த அழைப்பு தான் அது, வாங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நான் வேலை தருகிறேன் அப்படின்னா, திருச்சபையில் வந்து நாம் வேலை செய்யும் பொழுது அதன் விளைவாக நம்முடைய அன்பை பார்த்து கடவுள் நமக்கு அந்த உறவை தரலாம் அப்படின்னு பார்க்கிறோம். அதுதான் அந்த அழைப்பு. அவங்கள அழைக்கும் போது அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அதான் பார்க்க போகிறோம். அப்போ மகாத்மா மார்ட்டின் கேட்குறாரு, என்ன திட்டம் ஐயாது அப்படின்னு கேட்குறாரு. செல்வந்தர் என்ன சொல்கிறாருன்னா, அது என்ன திட்டம் என்றால், நான் கணிக்கும் இன்றைய நாள் வேலையை யாரெல்லாம் என் மீது அன்பு காட்டும் விதத்தில் செய்து முடிக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்வு கிடைக்கும். எனவே அதை வாழ்வு தரும் வேலை என்றும் அழைக்கலாம். புரியுதா? இங்கே எங்கே வாழ்வு தரும் உணவு, இந்த உணவை நம்பினால் உங்களுக்கு வாழ்வு கிடைக்கும் என்று நற்கருணை ஆண்டவரை பார்த்து நாம் சொல்கிறோம். திருச்சபையில், அதாவது ஆலயங்களில் அதை பார்த்து வாழ்வு கிடைக்கும் என்று வரக்கூடியவர்கள் வேலை என்றும் அழைக்கலாம். இன்னும் சொல்லப்போனால், அந்த வேலைக்குள் என்னுடைய சொத்தெல்லாம் இருக்கிறது, எனவே உங்களுடைய உலக கவலை, செல்வ மாயை எல்லாம் சரி செய்து கொள்ள இந்த ஒரு நாள் வேலையே போதும். அதனால் தயவு செய்து என் திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை பார்க்கவும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வேலைக்கு அனுப்புகிறார். இவர்கள்லாம் யாருன்னா பாவம் செய்யாதவர்கள் போல், பாவமே செய்யலைங்க, அவங்களுக்கு சிலுவை இல்லை, சம்பளம் கிடைச்சிருது. ஆனால் அவர் அந்த 900 ரூபா கொடுக்க முடியாது, 100 ரூபா தான் அவர்களுக்குள்ளது இல்லையா? அதுபோன்று இங்கே ஒரு இது அழைக்கிறார் என்றார். அதை கேட்ட மகாத்மா மார்ட்டின் உடனடியாக அதிகாலையிலேயே திராட்சை தோட்ட வேலைக்கு சென்றார். செல்லும் வழியில் இதை பார்க்குறோம். அப்போ உள்ளர அழைக்கிறாங்க. செல்லும் வழியில் ஆடையின்றி அடிபட்டு குற்றுயிராய் இருப்பது போல் படுத்திருக்கும் அந்த மகனாகிய சத்பிரசாத நாதரை பார்க்கிறார். அந்த மகன் மகாத்மா மார்ட்டினை பார்த்து சொல்கிறார், வாருங்கள், உங்களுக்காக ஒரு பெரும் திட்டம் ஏற்பாடாகி உள்ளது. அதாவது உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து உங்களை மீட்கும் விதத்தில் எங்கள் எஜமானன் ஒரு திட்டம் ஏற்பாடு செய்துள்ளார் அப்படின்னு அவர் திட்டத்தை சொல்கிறார். எங்கே சொல்கிறாரு? திருவிவிலியத்தில் யோவான் நற்செய்தி 6:53 சொல்கிறார். அதை பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம் என்றால், அவருடைய சதையை புசித்து அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள் என்று அவர் சொல்கிறார் அல்லவா? அந்த இடம்தான் இந்த சர்ப்பரசநாதர் பேசும் இடம். மகாத்மா மார்ட்டின் சொல்கிறார், அதுக்கு என்ன திட்டம் ஐயாது? அதுக்கு அவர் சர்ப்பரசநாதர் சொல்கிறார், அது என்ன திட்டம் என்றால், நீங்கள் என்னோடு இருந்து மறுபக்கமாய் விலகி செல்லாமல் என் மீது பரிவு கொண்டு என்னை அணுகி காயங்களில் மருந்துகள் வார்த்து கட்டி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் கவனித்து கொண்டு அதன் பின் உங்கள் வேலைக்கு சென்றால் உங்கள் எஜமான் அவருடைய சொத்தில் ஒரு பகுதியை உங்களுக்கு கொடுப்பார். இது அந்த திட்டம். நற்கருணை ஆண்டவரை பார்த்து அவருக்காக நம்ம கஷ்டப்பட்டோம்னா, அதான் சிலுவையை சுமந்தால் உங்களுக்கு கடவுளின் உறவு கிடைக்கும் என்று அவர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்.
எனவே எனக்கு நீங்கள் பரிவிரக்கம் காட்டினால் அதை வாழ்வு தரும் பரிவிரக்கம் என்றும் சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் தாமதமாக வேலைக்கு போகும் செயலில், நற்கருணைக்காக கஷ்டப்படும் செயலில் என் தந்தையின் சொத்து எல்லாம் இருக்கிறது. எனவே உங்களுடைய உலக கவலை செல்வமாயெல்லாம் சரி செய்து கொள்ள என் மீது, அதாவது நற்கருணை மீது பரிவிரக்கம் காட்டினாலே போதும். மத்தேயு 13:22, மார்க் 4:18-19 இது குறித்து சொல்கிறது. அதனால் தயவு செய்து என் மீது அதாவது நற்கருணை மீது பரிவிரக்கம் கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்கிறார் நற்கருணை ஆண்டவர். அங்கே பேழையில் அமர்ந்து கொண்டு நம்மிடம் கேட்கிறார். அதற்கு இவங்க சொல்கிற பதில் என்னன்னா, அது எப்படியா தாமதமாக வேலைக்கு போகும் செயலில், அதாவது நற்கருணைக்காக கஷ்டப்படும் செயலில் உங்கள் எஜமானனுடைய அனைத்து சொத்துக்களும் இருக்க முடியும்? அந்த ஓமையில் தாமதமாக வேலைக்கு போனால் அவர் முதலாளி அடிப்பார்ல, எப்படி நீ மாற்றி சொல்கிற அப்படின்னு கேட்குற போல, என்னை ஏமாற்ற பார்க்கிறாயா? அதை நம்புவதற்கு நான் ஒரு முட்டாள் அல்ல அப்படின்னு சொல்கிறார். அப்படி தான் அவங்களாம் சொல்கிறாங்க. யார்? இவ்வளோ பெரிய சிறிய அப்பத்தில் அவ்வளோ பெரிய கடவுள் இருக்க முடியுமா? நான் என்ன முட்டாளா அப்படின்னு கேட்கிறார்கள் அல்லவா? அவர்களுடைய கேள்வி.